ஒரு காலத்தில் வீரரூபன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் வாழ் வலிமை கொண்டவன், சொல் வலிமை கொண்டவன், ஆனால் மன வலிமை இல்லாதவன். அவன் அடிக்கடி சொல்வான், என் கட்டளைதான் சட்டம். ஒருநாள் அரண்மனைக்கு சாந்தகுரு என்ற ஒரு முனிவர் வந்தார். அரசன் சிரித்தபடி கேட்டான், குருவே, நீங்கள் எல்லாம் சொல்கிற ஞானம் என்னிடம் இல்லையா? முனிவர் சிரித்தார். எதுவும் சொல்லவில்லை. அகம்பாவத்தின் உச்சம். அரசன் கோபமடைந்தான். என் நாட்டில் வாழ்வதற்கு என் அனுமதி தேவை. என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை. முனிவர் மெதுவாக சொன்னார், அப்படியா? அப்படியென்றால் ஒரு நாளுக்கு நீ மன்னன் இல்லை. அரசன் சவாலை ஏற்றான். அடுத்த நாள் அரண்மனை கதவுகள் அரசனுக்கே திறக்கவில்லை. இன்று நீ அரசன் இல்லை என்று காவலர்கள் சொன்னார்கள். அரசன் அதிர்ந்தான். அவன் நகரம் முழுக்க நடந்தான். ஒரு விவசாயி கேட்டான், யாரு நீ? ஒரு வியாபாரி சொன்னான், வழியிலிருந்து போ. யாரும் அவனை மன்னனாக பார்க்கவில்லை. மாலை நேரம் முனிவர் அவனை சந்தித்தார். அவர் கேட்டார், இன்று நீ யார்? அரசன் தலைகுனிந்து சொன்னான், ஒரு சாதாரண மனிதன். முனிவர் சொன்னார், அதுவே முதல் ஞானம். மன்னன் ஆட்சி செய்கிறான், குரு மனதை ஆட்சி செய்கிறார். அடுத்த நாள் அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். ஆனால் அவன் குருவின் முன் மண்டியிட்டான். அவன் சொன்னான், என் வாளை விட உங்கள் மௌனம் வலிமையானது. அகம்பாவம் சிம்மாசனத்தில் அமர்ந்தால் ஞானம் வாசலில் நிற்கும். ஞானத்தை உள்ளே அழைத்தால் அகம்பாவம் வெளியே போகும். மேலும் இது போன்ற ஊக்கமூட்டும் கதைகளை அறிந்து கொள்ள சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.